இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அதிசக்தி வாய்ந்த சனிக்கிழமை அனுமனை இப்படி கும்பிட்டால் உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடும். பிரச்சனை உங்களை கண்டாலே பயந்து பின்வாங்கும். என்ன பரிகாரம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். வாழ்க்கையில் எப்போதுமே காரிய தடை வந்து முட்டுக்கட்டை போடுகின்றது. முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி காண முடியவில்லை. தோல்வி 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 என்று வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. இனியாவது வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க வேண்டும், சந்தோஷத்தை பார்க்க வேண்டும். மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு மிகப்பெரிய அளவில் வெற்றியை சீக்கிரமாக கொடுக்கும். நாளும் கோலும் செய்வது போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அது போலதான் நேரமும் காலமும் கைகூடி வரும் இந்த சனிக்கிழமை நாளில் காரிய தடை விலக அனுமனை வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினம் வீட்டு பக்கத்தில் அனுமன் கோவில் இருந்தால் காரிய தடை விலக வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனுமனுக்கு 27 வெற்றிலைகளில் மாலை கட்டி போட்டுவிட்டு கொஞ்சம் அவல் பிரசாதமாக வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த அவலை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் பிரசாதமாக கொடுக்க உங்களுடைய காரிய தடை விலகும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவியும். அடுத்தபடியாக இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு, கருடன் வழிபாடும் உங்களுக்கு பல வகையில் நன்மையை கொடுக்கும். தீராத நோய்வாய்ப்பட்டவர்கள், தீராத துன்பத்தால் குடும்பத்தில் அவதிப்பட்டு வருபவர்கள் இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். கருட பகவான் வழிபாடும் செய்யலாம். உங்கள் வீட்டில் அருகில் நரசிம்மர் கோவில் இருந்தால் அங்கு சென்று நரசிம்மருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை 27 முறை வலம் வர நிச்சயமாக உங்கள் தீரா துன்பங்கள் விலகும், மனதில் இருக்கும் பயம் நீங்கும். இதே போலதான் பெருமாள் கோவில் கருட பகவான் சந்நிதியில் இருந்தால் அங்கு சென்று இன்றைய தினம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கருட பகவானுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு கருட பகவானை 27 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் வாழ்வில் இருக்கும் தீராத இன்னல்கள் தீர்வு என்பது நம்பிக்கை. மேலே சொன்ன 3 வழிபாட்டை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களால் எந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியுமோ அதிலிருந்து ஒரு வழிபாட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நம்பிக்கையோடு அதை செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.